அமைதியான ஒரு வனம். புன்னை மரங்கள் நிசப்தமாக நின்று சாட்சி சொல்லும் இடம். இதுதான் புன்னை நகர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இயற்கையும் இறைவனும் ஒன்றாக சங்கமிக்கும் திருத்தலம். ஸ்ரீ புன்னை ஸ்ரீனிவாசன் பெருமாள் கோவில். பக்தர்கள் இதனை வனத்திருப்பதி என்றும் தென் திருப்பதி என்றும் அன்போடு அழைக்கிறார்கள். பண்டைய காலத்தில் இந்த பகுதி முழுவதும் புன்னை மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனமாக இருந்தது. இந்த வனத்தில் முனிவர்களும் சித்தர்களும் தவம் செய்து வந்தனர். ஒரு காலகட்டத்தில் வனவிலங்குகளின் அச்சமும் இயற்கை சீற்றங்களும் மக்களை கலங்கச் செய்தன. அப்போது மக்கள் மனமுருகி வேண்டினர். திருமலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீனிவாசா, எங்களை காப்பாற்று. பக்தர்களின் அழைப்பை ஏற்று ஸ்ரீமன் நாராயணன் இந்த வனத்திலேயே அருள் பாலிக்க தீர்மானித்தார். புன்னை வனத்தின் நடுவே ஸ்ரீனிவாசப் பெருமாள் சுயம்புவாக தானே தோன்றினார். அந்த நாளிலிருந்து இந்த தலம் புன்னை ஸ்ரீனிவாசன் வனத்திருப்பதி என போற்றப்பட்டது. ஆரம்பத்தில் சிறிய சன்னதியாக இருந்த இந்த இடம் பக்தர்களின் நம்பிக்கையாலும் இறை அருளாலும் ஒரு அழகிய கோவிலாக வளர்ந்தது. திருமலை திருப்பதியை நினைவுபடுத்தும் வழிபாட்டு முறைகள், அலங்காரங்கள் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், மன அமைதி, பயம் நீங்க பக்தர்கள் இங்கு வேண்டி வருகிறார்கள். திருமலையில் மட்டுமல்ல, வனத்திலும் இறைவன் வாசம் செய்கிறான். அதுதான் ஸ்ரீ புன்னை ஸ்ரீனிவாசன் பெருமாள் வனத்திருப்பதி கோவில் வரலாறு. இந்த கோயிலின் அருகிலேயே அமைந்துள்ள நாகக்கண்ணி அம்மன் கோவில் உதயமுன் பரிகார தேவையுடைய பக்தர்கள், குறிப்பாக ராகு கேது தோஷம், திருமணத் தடைகள் நீக்கம், குடும்ப நல்வாழ்வு போன்ற பிரச்சனைகளுக்காக வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. நாகக்கண்ணி அம்மன் பக்தி. நாகக்கண்ணி அம்மன் என்கிறார் சக்தி தேவி. பக்தர்கள் நம்புவது இம்மகிமையான சக்தி தெய்வம் சாதாரணமாக தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தோஷ நிவாரணம், பிரச்சனை நீக்கம், திருமணம் மற்றும் குடும்ப அமைப்பு சிரமங்களை தீர்க்க உதவுகிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இக்கோவில் அதிகம் செல்லப்படும் தினங்களில் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் நடத்துகிறார்கள். வன திருப்பதி பகுதியில் அமைந்த திருத்தலங்கள் பெரும்பாலும் அகமணக் கோயில் மற்றும் பெருமாள் ஆலயங்களாக இருந்தாலும் மிகவும் சமீபத்தில் இங்கு நாகக்கண்ணி அம்மன் போன்ற சக்தி தலங்களும் வளர்ந்து வந்துள்ளது. இக்கோவில் அதன் சுற்றுப்புற தலங்களோடு இணைந்து திருச்செந்தூர், நாசரேத் போன்ற பெரிய தேவாலய வழிபட்ட இடங்களின் ஆன்மீக வளர்ச்சியை பெற்று